வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 4/3/2025 மார்ச் செவ்வாய்க்கிழமை, குரோதி ஆண்டு மாசி 20 சமநோக்கு நாள், வளர்பிறை. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:30 to 9, அரை மணி நேரம் தான் கிடைக்குது. மாலை பார்த்தீங்கன்னா 4:30 to 5:30, 1 hour கிடைக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. ஒரு அற்புதமான நாள் தான் இன்னைக்கு. சூரிய உதயம் 6:27. திதி பார்த்தீங்கன்னா இரவு 8 மணி வரைக்கும் பஞ்சமி, அதையே ஃபாலோ பண்ணிக்குவோம். அப்புறம் சஷ்டி வருது. சஷ்டி நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம், முருகர் கோயிலுக்கு நாளைக்கு சொல்கிறேன். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உத்திரத்துக்கும் அஸ்தத்துக்கும் டோட்டலாக கன்னிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். உத்தராஸ்தம் நட்சத்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜீவன் நிறைந்த நாள், நல்ல நாள் தான் இன்னைக்கு. அமிர்த யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் இன்னைக்கு கிடைக்கும். மேஷராசி பார்த்தீங்கன்னா ஆக்கம் நிறைந்த நாள். அவங்க மேலே ஒரு தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு ஒர்க்கு நடக்கும். அதானே வேணும் மனிதனுக்கு. வாழ்க்கையில் நிறைய பேர் தோற்றதுக்கு காரணம் அவன் மேலே அவன் நம்பிக்கை வைக்காது தான். ஏன் என்னையே எடுத்துக்கோங்க, சினிமாவில் நான் ஒரு 18 வருஷம் இருந்தேன். இன்றைக்கும் யூனியன் மெம்பராக தான் இருக்கேன், டைரக்டர். ஜெயிக்கலை. காரணம் யார் பின்னாடினா நிற்பேன் நான். என்ன நான் நம்பலை. அவங்களாம் டைரக்டர் ஆகிட்டாங்க, நான் வந்துட்டேன் பேக் டு பெவிலியன். அப்புறம் இப்போ யோசிக்கிறேன், புத்தி தெரிஞ்சு நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்க. அதனால் ரைட்டோ தப்போ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. எம்ஜிஆரை பற்றி ஒரு விஷயம் நேற்று கேள்விப்படுறேன் நான். அவர் அவ்வளோ சாதிச்சார்னு எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா 19 வயசில் கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் முதல் தாரம் இறந்துருக்குது. உணவு பற்றாக்குறைன்றாங்க, நம்பவே முடியல என்னால். அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காரு, ஒரு 17 years. டிபி பேஷண்ட். அந்த அம்மா வருத்தம் பார்க்க வசதி இல்லையா, நடந்தே இட்டுன்னு வருவாராம். அந்த அம்மாவை ரிச்சால உட்கார வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைக்கல்லாம் ஹிட் ஆயிடுச்சு, பெரிய ஹீரோ ஆகிட்டு. அதுதான் ஒரு அந்த கடைசி வரைக்கும் அந்த ஏழைங்களுக்கு ஏதோ செய்யணுன்ட்டுன்னு செஞ்சுக்கினே இருந்தார். அவரால் முடியும். கஷ்டம் உணர்ந்து இருக்கணும். ஆனால் நேற்று கேள்விப்பட்டோன்னே அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு. இப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு இருக்கார் அவர். நம்ம அவரோட பிரைட்னஸை மட்டும் பார்க்குறோம், அவரோட டார்க்னஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாவம். அதெல்லாம் எப்படி தாங்கினார் அந்த மனுஷன், அதெல்லாம் எப்படி தாங்கினார் அந்த மனுஷன். ஏதோ தாங்கினார் பாவம். மீனராசி அவர், ரேவதி நட்சத்திரம், கேள்விப்பட்டிருக்கு. பார்ப்போம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு ஆக்கம் நிறைந்தது. அதான் அது நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அச்சம் நிறைந்த ஒரு நாள். பயப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நாள். ரொம்ப எடுத்து போட்டு வேலை செய்யாதீங்க, அமைதியாக இருங்க இன்னைக்கு. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, வேலையை முடிச்சுக்கோங்க. சிம்ம ராசி நேயர்கள் ஒரு பரிவாக இருப்பீங்க இன்னைக்கு, எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு ஊக்கம் நிறைந்த ஒரு நாள். டானிக் கொடுங்க எல்லாருக்கும். நீங்களும் பூம் பண்ணுவீங்க, நீங்களும் நல்லா. கன்னிராசி சந்திராஷ்டம் முடியல, கேர்ஃபுல். துலாம் ராசி நேயர்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நலம் தரக்கூடிய ஒரு நாள். நலம்னா என்ன, அது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாள். மகர ராசி நேயர்கள் போட்டி இருக்கும், ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, செகண்ட் ஒப்பீனியன் போங்க. கும்பராசி நேயர்கள் தெளிவாக ஒர்க் பண்ணுங்க. மீனராசி நேயர்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. செயல், பணம் எல்லாத்துலேயும் ஒரு கிஃப்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை 8:55 வச்சுக்கு பவம், பின்பு நைட்டு 8:14 பாலவம், பின்பு கௌலவம். பவம் பாலவம் இன்னைக்கு போடுங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். All the best. Thank you.